நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அவங்க பாட்டி வந்து நீ ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்ப ஹீரோயினும் அவங்க அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில ரிலாக்ஸா பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு தள்ளுவண்டி கடையில. அப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு இறங்கி வராரு. அத வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஹீரோயினும், ஹீரோயினோட அக்காவும் பார்த்துடுறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் வராரு. இவகிட்டலாம் மன்னிப்பு கேட்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போறாரு. அப்புறம் பாட்டி சொன்னது ஞாபகத்துக்கு வந்து திருப்பி வராரு. ஹீரோயின் இருந்துகிட்டு அவங்க அக்காகிட்ட இந்த மாதிரி அவரு வராரு அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அக்கா இருந்துகிட்டு, "நீ இங்கேயே இரு. நீ வர வேணாம். நான் பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு ஹீரோயின் அக்காவே பேசுறாங்க. ஹீரோ மன்னிப்பு கேட்கத்தான் வராரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காதவங்க, அவங்க ஹீரோவ பேசவே விடல. இதுக்கப்புறம் உங்க 2 பேத்துக்குள்ள எதுவுமே வேணாம், பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ அனுப்பி வச்சர்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க 2 பேரும். வீட்டுக்கு வந்தா, இங்க நம்ம ஹீரோவோட பாட்டியும், அக்காவும் வராங்க. வந்து எப்படியாச்சும் ஹீரோயின சமாதானப்படுத்தி திருப்பியும் வேலையில சேர்த்துக்க ஜாயின் பண்ணிக்க சொல்ல தான் வந்திருக்கிறாங்க. ஆனா, நம்ம ஹீரோயினோட அத்தை வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சு திட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு பெருசா இவங்க மேல எந்த கோவமும் இல்ல இல்லையா? "நீங்க வந்ததுக்கு ரொம்பவுமே நன்றி. ஆனா நான் திருப்பியும் அவங்க கிட்டலாம் வேலை செய்யல. ஹீரோ கிட்ட போய் வேலை செய்யல." அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயின். கடைசியில வந்து அவங்க 2 பேரும் வந்து, "உங்களுக்காக, உனக்காக நாங்க எப்பயுமே இருப்போம். உனக்கு எந்த உதவி வேணுமாலும் என்னைய வந்து கேளு." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் ஞாபகமாவே இருக்கு. ஆபீஸுக்கு போனா ஹீரோயின் உட்காந்துருக்கிற இடத்த பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு நடந்த விஷயத்த பார்த்து ரொம்பவுமே டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கிறாப்புல நம்ம ஹீரோ. அந்த இடத்துக்கு வில்லி லாவண்யா வந்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் வேலைய விட்டு போனதுனால ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஆனா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வேலைய விட்டு போனத நினைச்சு ரொம்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதுதாங்க இன்னைக்கு நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.